ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. போன வீடியோவில் நம்ம எப்படி ஆட் ஆர் ஈவன் வித்தவுட் மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அட் த சேம் டைம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸார் என்ன, தென் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, அட் த சேம் டைம் சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர். நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர். அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ கூட நான் ஆர் வித் 0 பண்றேன்னா எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஏ ஆர் கூட 0. 0வை வந்து நான் ஆர் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏவா தான் கிடைக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 இருக்கு. எடுத்தாச்சு. இது கூட எல்லாமே நான் 0 பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சேம். இங்கே ஒரு 1 இருந்தாலும் 1 வந்துற போகுது ஆர்ல. அப்போ எனக்கு ஆன்சர்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. கரெக்டா? வேணா நான் இங்க பண்ணி பார்க்குறேன் பாரு. நீங்க வேணா பண்ணி பாருங்க. 5 கூட ஜீரோஸை ஆர் பண்ணி பாருங்க. எல்லாமே ஜீரோஸ் கூட ஆர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆருங்கிறது ஏ தான். ஏ ஆர் 0 பண்ணோம்னா ஏ தான் கிடைக்கும். இப்போ ஏ ஆர் ஏ. ஏ ஆர் ஏவே பண்ண என்ன கிடைக்கும்? இங்க பாருங்களேன். ஸோ நான் ஆர் பண்ணும்போது எனக்கு என்ன 1 இருந்தாலே 1 கிடைச்சிரும். 0 இங்க ஒரு 1 கூட இல்ல. ஸோ அதனால எனக்கு 0 தான். இங்க 1 இருக்கு. ஸோ 1 கிடைச்சிரும். இங்க ஒரு 1 கூட இல்ல. ஸோ எனக்கு 0. அப்போ ஏ ஆர் ஏவும் அதோட ஆன்சரும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸார் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸார். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் XOR. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸார்ல ஃபர்ஸ்ட் ஏஆர் 1 பார்க்கலாமா? ஸோ ஏஆர் அண்டு சிம்பிள் போட்டிருக்கேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸார்ல முதல்ல 0 கூட எக்ஸார் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஆர் 0 இங்க ரெட் கலர். ஸோ ஏ எக்ஸார் 0. ஏ எக்ஸார் 0 பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா நம்ம பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஏங்கிறது ஒரு 5ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 101 இது கூட நான் என்னது 0வை எக்ஸார் பண்றேன். எக்ஸார் பண்ணா என்னது சேம்னா தான் பப்பி சேம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1னா 1 கிடைச்சிரும். இது ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ 0. இங்க 10 இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ 1. அப்போ இங்க நான் வந்து 101ன்னு எடுத்தேன். அது கூட 0 கூட எக்ஸார் பண்ணேன். அப்பவும் எனக்கு என்ன கிடைக்குது? சேம் தான் கிடைக்குது. அப்ப ஏ எக்ஸார் 0 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு ஏ அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சரி, ஓகே. ஏ எக்ஸார் ஏ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஏ எக்ஸார் ஏ பண்ணா என்ன கிடைக்கும்? ரொம்பவே சிம்பிள். ஏன்னா ஏங்கும் போது சேம் பிட்டு தான் இருக்க போகுது. திரும்ப இன்னொரு ஏங்கும் போது சேம் பிட்டு தான் இருக்க போகுது. அப்ப ஏ சேம் என்னது? பப்பி சேம். அப்ப எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் ஏ எக்ஸார் ஏ அப்படிங்கும் போது எனக்கு 0 கிடைச்சிரும். இங்க வேணா பாருங்க 101. அதே மாதிரி 101 சேமா இருக்கு 0, சேமா இருக்கு 0, சேமா இருக்கு 0. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 0. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸார்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா இங்க பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஏ அண்ட் பி இதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதே தானே பி அண்ட் ஏ பண்ணாலும் கிடைக்க போகுது. ஏதாவது சேஞ்ச் ஆக போதா? ஆகாது. அதே மாதிரி தான் ஏ ஆர் பினாலும் பி ஆர் ஏனாலும் சேம் ஆன்சர் தான். அதே மாதிரி ஏ எக்ஸார் பினாலும் பி எக்ஸார் ஏனாலும் ஆன்சர் சேம் தான். ஸோ அப்போ இதையெல்லாம் நான் என்னன்னு சொல்லலாம்னா தீஸ் ஆர் காமுடேட்டிவ். தீஸ் ஆர் காமுடேட்டிவ். காமுடேட்டிவ். இது எல்லாமே நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது என்ன அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? கரெக்டா? அந்த கொஸ்டினுக்கு இங்க ஆன்சர் இருக்க போகுது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ ஒரு 3 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 3 வேல்யூஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 3 வேல்யூஸ் என்னென்னா இப்போ ஏ இருக்கு அண்ட் பி அண்ட் சி அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? முதல்ல பி அண்ட் சியை பண்ணிட்டு அந்த வேல்யூ கூட ஏ அண்ட் பண்றேன்னா என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகேவா? இப்போ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து எடுத்திருக்கேன். ஏங்கிறது வந்து 101, பிங்கிறது வந்து
0 1 0. சிங்கிறது வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 1 0 0ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, முதல்ல பி அண்ட் சி பண்றேன். ஓகேவா? பி அண்ட் சி பண்ண என்னது, ரெண்டுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் 1. ஓகேவா? அப்போ இங்க எனக்கு ஆன்சர் 0, இங்க எனக்கு ஆன்சர் வந்து 0, இங்க எனக்கு ஆன்சர் 0. இப்போ இந்த ஆன்சர் கூட ஏவை அண்டு பண்றேன். ஏவை அண்டு பண்றேன்னா என்ன, இங்க 1 அண்டு 0 1. ஆன்சர் ஃபைனலா என்ன கிடைக்கும், 1 அண்டு 0. இப்போ இந்த பிசியே விட்டுருங்க, ஏவையும் இங்க கிடைச்ச ஆன்சரே அண்டு பண்ணலாம். ஓகே, 1 அண்ட் 0 சாரி 1 அண்ட் 0 1 தான், சாரி 0 தான். 0 அண்டு 0வும் 0 தான், 1 அண்டு 0வும் 0 தான். அப்போ ஃபைனல் அவுட்கம் எனக்கு 0 தான் கிடைச்சிருக்கு இந்த கேஸ்ல. இது ஈக்குவல் டு, நான் என்ன சொல்றேன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நீங்க ஆர்டரை எங்க மாத்துனீங்கனாலும், இப்போ ஏ அண்டு பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்டு சி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்ப ஏ அண்ட் பி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தரலாமா? ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. அப்போ முதல்ல நான் ஏ அண்ட் பி மட்டும் பண்றேன். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி மட்டும் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 0. நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 0. ஓகே, அது கூட நான் திரும்ப சி பண்ணாலும் என்ன கிடைக்கும், 1 0 0 இருக்கா? இது கூட அண்டு பண்ணாலும் எனக்கு 0 0 0 தான் கிடைக்கும். அப்ப எந்த சேஞ்சஸும் எனக்கு நடக்கல. ஓகேவா? இதை நீங்க இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும்னு கிடையாது. ஏ அண்ட் சி அதுக்கப்புறம் கூட அண்டு பி பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஏ அண்ட் சின்னு பண்ண என்ன, 1 0 1ம் 1 0 0வும். ஓகே, இங்க பாருங்களேன், இங்க வந்து உங்களுக்கு 1 0 1வும் இது ஏ, சிங்கும்போது 1 0 0வும். அப்ப பண்ணும்போது எனக்கு 1 0 0ன்னு கிடைச்சிடும். ஓகே, ஏ அண்ட் சிக்கு ஓகே. இப்ப அது கூட என்ன பண்ணணும், பி பண்ணணும். பி பண்ணோம்னா 0 1 0. அப்படி பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும், எல்லாமே 0. அப்ப இப்படி பண்ணும்போது எந்த சேஞ்சஸுமே நடக்க கிடையாது. கரெக்டா? அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் எங்க வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். கொடுத்திருக்கிற ஒரு வேல்யூஸ், ஒரு வேரியபிள் வந்து நம்ம எங்க வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதோட ஃபைனல் அவுட்கம் ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆக போறது இல்லைங்கிறத சொல்றது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம், சிங்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து சிங்கிள் நம்பர் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். சிங்கிள் நம்பர். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் நம்பர் ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் அ நான் எம்டி அரே, ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அந்த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் சிங்கிள் நம்பர், அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். மற்ற எல்லா நம்பரும் வந்து ட்வைஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கும். இங்க பாருங்க, 2 வந்து 2 டைம் அப்பியர் ஆயிருக்கு, 1ங்கிறது ஒரே ஒரு டைம் தான். அதே மாதிரி 4ங்கிறது ஒரே ஒரு டைம் தான் அப்பியர் ஆயிருக்கு, மற்ற எல்லா நம்பரும் 2 டைம் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் 4. இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 1. இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி, அதுலேயே முக்கியமா எக்ஸார் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இது எங்க ரீடைரக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லீட் கோட ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ லாகின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் லெட் மீ லாகின். ஃபைன், கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியே லாகின் பண்ணிடலாம். கண்டினியூ. இந்த இன்காக்னிஷன் டேப் யூஸ் பண்ணாலே இதுதான் போல. ஓகே, ஸோ லாகின் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஸோ ஜாவா சூஸ் பண்ணிக்கலாம். இங்க லாங்குவேஜ் காணும். ஓகே, ஜாவா சூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லணும் இல்லையா? ஸோ அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து எனக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஏ எக்ஸார் பி எக்ஸார் சி எக்ஸார் பி எக்ஸார் ஏ இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ இதோட ஆன்சர் என்ன, எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் சேமா இருந்தா பப்பி சேம். கரெக்டா? ஸோ ஆஸ் பர் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் இதையே இப்படி எழுதக்கூடாது, ஏ எக்ஸார் ஏ, ஓகே, எக்ஸார் பி எக்ஸார் பி, கரெக்டா, பி எக்ஸார் பி எக்ஸார் சி, இப்படி நான் ஏன் எழுதக்கூடாது? எழுதலாமா? அப்ப ஏ எக்ஸார் ஏ என்னது, 0 எக்ஸார் பி எக்ஸார் பி என்னது, ஸோ பி எக்ஸார் பியும் நமக்கு வந்து 0 எக்ஸார் சி. இப்போ 0 எக்ஸார் 0 என்னது, தட் இஸ் 0. 0 எக்ஸார் சி என்னது, 0 எக்ஸார் சி இஸ் 0. ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா ப்ராப்பர்ட்டி, எக்ஸாரோட ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஏ எக்ஸார் ஏனா 0, இதே ஏ எக்ஸார் 0னா ஏ தான், அதே மாதிரி 0 எக்ஸார் சினாலும் சி தான். அப்ப இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி, அப்ப இங்க இப்படி இருக்குன்னா, இப்ப இங்க பாருங்க, இங்க நம்பர் இருக்கு, 2 இருக்கு, அடுத்தது 3 இருக்கு, அடுத்தது 4 இருக்கு, அடுத்தது திரும்ப 3 இருக்கு, அடுத்தது 2 இருக்கு அப்படின்னா நான் எக்ஸார் பண்ணனா என்ன ஆயிரும், சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிரும்.
இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். எல்லாம் கேன்சல் ஆகி 0 இருக்கும். திரும்ப 0 XOR 4 பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டா? உங்களுக்கு புரிஞ்சதா இந்த கொஸ்டின்? அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், முதல்ல நான் வந்து ஆன்சர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்க போறேன். இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு 0. ஏன்னா 0 கூட ஏதாவது ஒரு நம்பரை எக்ஸார் பண்ணா எனக்கு என்னதான் கிடைக்கும்? கண்டிப்பா அதே நம்பர் தான் கிடைக்கும். 0 XOR A is a A தான் ஆன்சர். அப்ப 0 XOR 4 is a 4 தான் ஆன்சர். அப்போ நான் இங்க நம்பர் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இதுல ஒரு நிமிஷம். சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பெருசு பண்ணிக்கலாம். செட்டிங்ல கோட் எடிட்டர் டெக்ஸ்ட் ஒரு 18 பிக்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ இன்னுமே கூட டெக்ஸ்ட்டை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். 18 பிக்ஸ் பதிலாக 21 பிக்ஸ். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து இந்த ஆன்சர் கூட எக்ஸார் பண்ண போறேன். ஸோ ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் நம்ஸ் அப்படிங்கிற இந்த அரேல இருந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் இல்லையா, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் எக்ஸார் ஆஃப் வேல்யூ. ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து எக்ஸார் பண்ண போறேன். ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து எக்ஸார் பண்ண போறேன். ஃபைனலா ரிட்டர்ன் ஆன்சர். என்னடா இவ்வளவுதானா, சிங்கிள் நம்பர் கண்டுபிடிக்கிறது இவ்வளவுதானான்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணி பார்த்தா நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இப்ப நமக்கு அரேல வந்து ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அந்த அரேல என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 2, 3, 4, 5, திரும்ப வந்து 2, திரும்ப வந்து 3, திரும்ப வந்து என்ன இருக்கு 4 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. 2, 3, 4 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. நான் முதல்ல என்ன எடுத்திருக்கேன், ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆன்சர் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் எக்ஸார் ஆஃப் ஒவ்வொரு வேல்யூவா பண்ண போறேன். அப்போ முதல்ல 0 எக்ஸார் ஆஃப் 2 என்ன கிடைக்கும், ஸ்டெப் 1ல 0 எக்ஸார் ஆஃப் 2 என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். ஸோ 2 இஸ் மை ஆன்சர். இப்போ என்னுடைய ஆன்சர் 2. அடுத்தது 2 எக்ஸார் ஆஃப் 3 பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன், 2 எக்ஸார் ஆஃப் 3 பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ஆன்சரை நான் இப்படியே வச்சிருக்கேன். சால்வ் பண்ணல, கடைசியா சால்வ் பண்ணிக்கலாம். 2 எக்ஸார் ஆஃப் 3 அப்படின்னு வச்சிருக்கேன். அடுத்தது இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், ஆன்சர் கூட எக்ஸார் ஆஃப் 4 பண்ணுவேன். கரெக்டா? அப்ப இப்ப என்னுடைய தேர்ட் ஸ்டெப்ல என்னுடைய ஆன்சர் 2 எக்ஸார் ஆஃப் 3 எக்ஸார் ஆஃப் 4. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இதை டிரைவ் பண்ணி வர்றது தான் ஆன்சர். பட் இப்படியே நீங்க சால்வ் பண்ணாம வைங்க, ஜஸ்ட் ஃபார் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. நெக்ஸ்ட் 5 பண்ணும்போது என்ன ஃபோர்த் ஸ்டெப்ல 2 எக்ஸார் ஆஃப் 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5. இதுதான் எனக்கான ஆன்சர். ஓகே. இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர் 2 எக்ஸார் ஆஃப் 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5னு இருக்கு. அப்போ இது கூட நான் எக்ஸார் ஆஃப், இதுதான் என்னுடைய ஆன்சர். கடைசியா என்னுடைய ஆன்சர் என்னது, 2 எக்ஸார் ஆஃப் 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5. இதுதான் என்னுடைய ஆன்சர். இந்த ஆன்சர் கூட திரும்ப நான் எக்ஸார் ஆஃப் 2னு பண்ணனா என்ன ஆயிரும், சேமா இருக்கிறது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். கரெக்டா? அப்ப இங்க நான் சால்வ் பண்ணனா 2வும் கேன்சல் ஆயிரும். அதுக்கு பதில் என்ன இருக்கும், 0வா இருக்கும். 0 கூட எதை பண்ணாலும் அதே நம்பர் தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5. கரெக்டா? இந்த ஸ்டெப்ல 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5ங்கிறது தான் என்னுடைய ஆன்சரா இருக்கு. இப்போ ஸ்டெப் 5ல என்னுடைய ஆன்சர் என்ன, 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சரா இருக்கு. 3 எக்ஸார் ஆஃப் 4 எக்ஸார் ஆஃப் 5. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 6ல இது கூட எக்ஸார் ஆஃப் 3 பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸார் ஆஃப் 3 பண்ணோம்னா இது கூட எக்ஸார் ஆஃப் 3 பண்ணோம்னா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகி 0ன்னு இருக்கும். அப்போ 4 எக்ஸார் ஆஃப் 5 கூட எக்ஸார் ஆஃப் 0 பண்ண என்னது, 0 கூட பண்ணா அதே நம்பர் தான் இருக்க போகுது. அப்போ ஸ்டெப் 6ல என்னுடைய ஆன்சர் 4 எக்ஸார் ஆஃப் 5. இதுதான் எனக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் இது கூட 4 நம்ம எக்ஸார் பண்ணணும். அப்போ 4 எக்ஸார் பண்ணோம்னா 4 கேன்சல் ஆகி 0வா இருக்கும். அப்போ என்னது, 5 எக்ஸார் ஆஃப் 0வோட ஆன்சர் என்னது, 5 எக்ஸார் ஆஃப் 0 தட் இஸ் 5 ஒன்லி. அப்போ லாஸ்ட்ல என்னுடைய ஆன்சர்ல என்ன இருக்க போகுது, 5 மட்டும் இருக்க போகுது. அப்ப நான் ரிட்டர்ன் பண்ணணும்னா எது சிங்கிள் நம்பர், இதுதான் என்னுடைய சிங்கிள் நம்பர். ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு லாஸ்டா இருக்கிறது 5. அவ்வளவுதாங்க. ஸோ எக்ஸார் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிங்கிள் நம்பர் கண்டுபிடிக்கிறதுங்கிற ப்ராப்ளம் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஈஸியா உங்களுக்கு புரியிற வகையில நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதை நீங்க டெப்தா உள்ள போய் 0 இது சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் எடுத்து பார்க்கணும்னாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலா நமக்கு ஆன்சர் இதுதான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் guys. Until then, bye bye, take care.